வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே முத்து ரொம்ப கடுப்பாகி தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. அப்போ செல்வம் வந்து பேசி பார்க்குறாரு. இல்லை வா, ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வை அப்படிங்கும்போது, இல்லை நான் வரவே இல்லை, ஏன்னா அங்கே யாருமே தேடலை, என்னை யாருமே மதிக்கலை, நாங்கள் வரல, நீ போயிட்டு போ அப்படிங்கிறாங்க. செல்வம் சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. அப்புறம் சரியப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு போகிறாரு. அங்கே மீனாவும் சீதாவும் முத்தை பார்க்க வெளியே வந்துட்டுருக்காங்க. அண்ணே என் வீட்டுக்காரங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் வருது மாதிரி தெரிலம்மா, பேசாமல் சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், கல்யாணம் பண்ண எங்கம்மா நீ கூப்பிட்டு போகிற வைக்க அப்படிங்கும்போது, இல்லைண்ணே நான் அவரை தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா அவன் வரமாட்டேன்ட்டான், நீங்கள் அங்கே போய் ஒன்றும் ஆக போகிறது இல்லைம்மா, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நாங்கள் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. அவங்க கூட ஒரு காரில் போகிறாங்க. இப்படியா இருக்குது. அங்கே முத்து இன்னொரு ஆளும் தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீனாவை தப்பாக பேசிடுறாரு. உன் வீட்டம்மாவை அந்த அருணை கூட்டி போயிட்டான் வச்சுட்டான்னு நினைச்சா சொல்லி போனோன்னே ரொம்ப கடுப்பாயிறாரு. என் பொண்டாட்டி எப்படில நீ தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வெளுன்னு முத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நம்மளை பற்றியும் தெரியுமே, மீனாவை யாரும் எது சொன்னாலும் தாங்கிக்க மாட்டார், பிச்சுட்டார். பிச்சு கிடத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ மீனா கரெக்டாக வந்துடுறாங்க. என் வீட்டுக்கார் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, நான் இவருக்கு வந்து தப்பாக நடந்துக்கிட்டேனே, இவர்கிட்ட கூட சீதாவுக்கு கல்யாணம் ஆனதை சொல்லாமல் நான் மறைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி குத்தம் போட்டு நிற்காங்க. டபார்னு திரும்பி பார்க்காங்க. மீனா நீங்கள் எதுக்கு வந்த அப்படிங்கும்போது பார்க்குறாங்க. சீதாவும் இருக்கிறாங்க. சீதா நீங்கள் எதுக்கு வந்த, உனக்கு தான் கல்யாணம் எதுக்கு வந்த அப்படிங்கும்போது, மாமா உங்கள் சம்மந்தம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அதான் கல்யாணத்தை பதிஞ்சிட்டியா அப்படிங்கும்போது, மாமா அப்படின்னு சொல்லி பூச்சுக்குன்னு மூச்சு பேச்சு இல்லாமல் விழுந்துருந்தாங்க. சீதா அப்படின்னு சொல்லி மீனா அழுகுதாங்க, முத்து அழுகுதாங்க. உடனே மீனா என்னாச்சு அப்படிங்கிற, எனக்கு ஒன்றும் தெரிலங்க அப்படிங்கிறாங்க. அதே காரில் நேராக ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க. எங்கே சீதா வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு. பார்த்துட்டு இன்றைக்கி தானே சீதா கல்யாணம் இங்கே வந்து இப்படி இருக்காளா அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிச்சு பார்க்காங்க. சீதா எழுந்திரிச்சிடுறாங்க. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி ஆகிறாங்க. உடனே மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படிங்கிறாங்க. முத்துக்கு மீனா மேலே கோவமே போயிடுச்சு இந்த கதையில். ஆஸ்பத்திரியில் உள்ள மருத்துவ வச்சு மீனாவை பார்த்து தனியாக கூப்பிட்டு சொல்லுதாங்க. இந்த மாதிரி சீதா வந்து மாசமாக இருக்கா, வெளியே சொல்லிடாதாங்க அப்படின்னோன்னா மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கும்போது முத்து வந்துடுறாரு. மீனா என்னாச்சு அப்படிங்கும்போது, ஏங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. மீனா அதெல்லாம் விடு, இப்போ சீதாவுக்கு என்னாச்சு அதை மறந்துட்டேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் காலில் விழுறாங்க. முத்து காலில். நீ எதுக்கு என் காலில் விழுந்துட்டுருக்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. உடனே மருத்துவ வச்சு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சீதா வந்து முழுகாமல் இருக்காமா, அதான் தம்பி கதை அப்படின்றாங்க. இதை கேட்டால் முத்துக்கு ஒன்றும் ஓடலை. நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அந்த பிள்ளை ஏற்கனவே கல்யாணமே ஆகலையே அப்படிங்கும்போது, எங்கள் அருண் கூட தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்துக்கு என்ன செய்யனே தெரில. சரி ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்காமல் இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சீத்தாட்ட போய், சீதா நீ பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் நான் உன்னை வந்து பிள்ளை சாணத்தில் பார்க்கையில் நான் ஏற்றுக்கிட்டு தான் வண்டி இருக்குது, வாங்க கிளம்பலாம் நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பிடிச்சி நேராக மண்டபத்துக்கு போயிடுறாங்க. 3 பேரும் முன்வாசல் வரதை பார்த்துட்டு இவங்க எப்படி வெளியே போனாங்க, இந்த முத்து வந்து கல்யாணம் நடக்காதுன்ட்டு போனால் அவனும் சேர்ந்து வரானு அப்படின்னு சொல்லி எல்லோரும் முழிக்காங்க. இங்கே அருண் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிச்சு தான், என்னாச்சு அப்படிங்கும்போது, பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மணமேடை ஏறு அப்படிங்கிறாங்க. நீ தான் என்னைய மணமேடை விட்டு எந்தின்னு சொன்னால் இப்போ நீ மணமேடை ஏறுன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் தானே சொல்கிறேன், போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. போய் உட்காடுறாங்க. சாமி மந்திரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மந்திரத்தை சொல்லுதாங்க. சொன்னோன்னே கல்யாணம் நடக்குது. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சொன்னோம்ல விஜயா, முத்து வந்து நல்ல குணம், கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும். இப்போ பாரு கல்யாணம் வேண்டான்னா அவனே புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டான் அப்படிங்கும்போது, ஏங்க திரும்பி வந்ததெல்லாம் இருக்கட்டும், இந்த மீனாவும் சீதாவும் இங்கே தான் இருந்தாங்க, இவங்க எப்படி வெளியே போனாங்க, என்னமோ நடந்திருக்குங்க, என்னென்னு கேளுங்க அப்படிங்கும்போது, விஜயா அதில் அமைதியாக இருக்குது அப்படிங்கும்போது, கல்யாணம் முடிஞ்ச உடனே சீதா அழுதுகிட்டே முத்து காலில் வந்து விடுதாங்க. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு விழுதாங்க. சீதா அதெல்லாம் நம்மளை விரும்பி அப்படியே கல்யாணத்தை பதிஞ்சிருக்கு, அது இல்லாமல் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி முத்து வந்து சீதா நாசமாக இருக்கிறத சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அணைச்சி பேசியிருந்தார். பேசினோடனே நல்லா வச்சு பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அருண் அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாரு முத்து. உடனே என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ சீதா வந்து 2 ஆளாக இருக்கா, அப்படி புரியலை அப்படிங்கிறாங்க. அவன் மாசமாக இருக்கா உன்னால் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒழுங்காக பார்த்துக்கோ, இதனால தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன், என்ன இப்போதைக்கு சத்தானா நல்ல மாதிரி இரு, சீதா கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் ஒன்னாலேயோ யாராலேயோ ஏன் தேவையில்லாமல் இருந்தால் கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவசியமே இல்லை முத்து, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் வந்து சபையில் வந்து கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிங்களா, இதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, முத்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு குசு குசுன்னு பேசிக்கிட்டு கூடாது, ஆக வேண்டியதை பாரு,
அப்படிங்கிறாங்க. ஏம்மா கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்கள் இதில் எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. ஐயா ஒரு 4, 5 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் வரவேற்பு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நம்ம வீட்டில் எப்படிங்க வரவேற்பு? விஜயா நம்ம வீடுனா உன் வீட்டிலலாம் வைக்கிறதுக்கு இல்லை, சீதா வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அங்கே சீதா வீட்டில் வரவேற்பு நடக்குது. வரவேற்பு முடிஞ்சுக்கு வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அப்போ சீதாவும் அருண் வந்து முத்துட்ட வந்து ஆசீர்வாதம் வராங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நம்ம அருண் இப்போ சொல்கிறதான் எப்பவும் சீதாவை நல்லா பார்த்துக்கணும். நான் மறுபடியும் எதுக்கு சொல்லுதேன்னா, இந்த வீட்டில் மூத்த பையன் இல்லை நீங்கள் நினச்சிட வேண்டாம், நான் தான் மூத்த பையன் சரிதானா, அதனால் நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் இந்த வீட்டுக்கு மூத்த பையன் தான். நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கீங்களோ அதை நான் பல மடங்கு இங்கே பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்தா சார் தான் அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேருமே சிரிச்சிடுறாங்க. போயிட்டு வராங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து முத்துட்ட நன்றி சொல்கிறாங்க. உங்கள் மனசு யாருக்கும் வராதுங்க, ரொம்ப கோவமாக இருந்தீங்க. சீதா பொசுக்குன்னு மூச்சு பேச்சு இல்லைன்னொன்னே டபார்னு ஆஸ்பத்திரி கூட்டி வந்து அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கும்போது நீங்கள் எப்படி மனம் மாறி நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது அவங்க அம்மா என்னடி ஆச்சு அப்படிங்கும்போது அம்மா ஒன்றுமில்லம்மா அப்படிங்கிறாங்க. முத்து வந்து அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிறாரு. வேணாம் சொல்ல வேணாம், ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதே ரொம்ப ஷாக்காக இருக்கும், அது போக சீதா மாசமாக இருக்கா அப்படின்னு இப்போ இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிடுறாங்க. உடனே மாப்பிள்ளை மீனா பண்ணதுக்கும் சீதா பண்ணதுக்கும் என்னை மன்னிச்சிருக்க மாப்பிள்ளை, அந்த சபையில் உங்கள்கிட்ட கேட்க முடியலை, நானே கூனி குருவி நின்ற மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பு எல்லாமே என் மேலே தான் அப்படிங்கும்போது மீனா என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, தப்பு எல்லாம் என் மேலேயும் சீதா மேலேயும் தான் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க விரும்பும் போதே நான் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும், சின்னஞ்சிறுசுங்க அப்படின்ட்டு கூட நான் பார்க்காம நான் பாட்டில் இருந்துட்டோம்ல, சொல்லுவாங்கள்ல பெருசாக பஞ்சு நெருப்பியும் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்ட்டு, அதனால் நான் வந்து அதை சரியாக கவனிக்கல. மீனா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இருந்து போங்க அப்படிங்கும்போது இல்லை வேலை இருக்கு நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சீதா வீட்டுக்கு போயிட்டாலும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் கிளம்பிடுறாங்க. இங்கே சத்யா வந்து முத்தை ரொம்ப பெருமையாக நினைக்காரு. ஏம்மா உண்மையிலே மீனாக்கா மாப்பிள்ளை மாதிரி ஒரு மாமா கடைக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணுமா, ரொம்ப தங்கமான மனுஷன், கோவப்பட்டு போனார், அதே மனுஷன் திரும்பி வந்து மறுபடியும் கல்யாணத்தை நடத்தி வச்சு அருணையும் கூப்பிட்டு இந்த மாதிரி என் குழந்தையாளுக்கு எதாவது ஒன்றா விட மாட்டேன்னு சொல்லுற அளவுக்கு வந்திருக்காருலம்மா, உண்மையிலே பெரிய மனசு தான். நான் கூட இந்த விவரம் தெரியாமல் மாமாக்கிட்ட மல்லுக்கு நிற்க சட்டையை பிடிக்க இதெல்லாம் பண்ணேன். ஆனால் அப்போ கூட மாமா வந்து என்ன போட்டு கொடுக்கல. உண்மையிலே கிரேட்மா. எனக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதெல்லாம் அவர் இது பண்ணியிருக்காரு. அது போக முந்தானத்து ஒரு ஆள் என்ன வந்து பேசினார், முருகேசன்னு சொல்லிட்டு, அவர் ஆஃபீஸுக்கு எனக்கு வந்து 2 நாள் கழித்து வர சொல்லியிருக்காரு. முத்து மாமா தான் எனக்கு வேலையெல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. மாதம் 25,000 சம்பளமா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா சீதா கல்யாணத்தோட பரபரப்பாக அந்த மாதிரி சொல்ல முடியல, அந்த வேலையை கூட மாமா தான் ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலடா மீனா மாப்பிள்ளை மாதிரி ஒரு பையன் கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். மீனாவுக்கு கல்யாணம் முடியும் போல எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. சரி மீனா நல்லா படிச்சிருக்கா, நம்ம படிக்க விடாமல் ஆகிட்டோம் இடையில, அது போக அவள் விருப்பத்தை கேட்காம நம்ம பாட்டில் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்மளே பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காது. அண்ணாமலைன்னே உண்மையிலே ரொம்ப தங்கமான ஆள். தன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள் அப்பா சாணத்தில் நின்று கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாரு. சீதா கல்யாணம் ஒரு பாடு பண்ணிட்டு நம்மளை அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாம் நன்மைக்குமா விடுமா அப்படிங்கிறாங்க. உடனே சீதா வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்காங்கம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ எதுவும் நினைக்காதம்மா அப்படிங்கும்போது அடிக்கடி வந்து மாப்பிள்ளைகிட்ட பேசிக்கடி மூத்த மாப்பிள்ளைகிட்ட அவர் உண்மையிலே உனக்கு நிறைய செயின் நினைக்காரு. அது போக வந்து நீ உன் வீட்டுக்கு போயிட்ட, இனிமே முறைப்படி உங்கள் அக்கா வீட்டுக்கு நீ போய் உங்கள் அக்காவை போய் பார்த்துக்க அப்படிங்கும்போது, சரிம்மா அத்தை தான் ஏதாவது சொல்லும் அப்படிங்கும்போது, நம்ம அத்தையை பற்றி உனக்கு தெரியாதா, அவங்க எது சொன்னான்னா அந்த வீட்டில் இருக்க அண்ணாமலை அண்ணா இருக்கட்டும், நம்ம மாப்பிள்ளை முத்தா இருக்கட்டும், எல்லாமே நம்ம மேலே பிரியமாக தான் இருக்காங்க, நீ இதை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா அந்த வீட்டுக்கு வந்ததில் அருண் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அருணே சீதாவை நீ எந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டி வரணும்னு நான் உன்ட்ட அடிக்கடி சொல்லுவேன், நீ அதை செஞ்சிட்டடா. ஆனால் அந்த சபையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்கிட்ட கேட்காம என் பையன் வந்து கல்யாணத்தை பதிஞ்சு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, நீ விரும்பியிருக்க அந்த பிள்ளைய தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஆனாலும் அந்த முத்து தம்பி ஏற்றுக்கிட்டாரு, எனக்கு அதுதான் பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அம்மா என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியாதுடா, ஒரு உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நின்றுருப்பேன். ஆனால் அந்த முத்து தம்பி எல்லாத்தையுமே காப்பாற்றிருச்சு அப்படிங்கும்போது உண்மையிலம்மா எங்கள் மாமா ரொம்ப தங்கமானவர், அவரை போய் நான் ஏமாற்றிட்டு நினைக்கும் போது தான் எனக்கு குத்த உணர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சீதா நீங்கள் 2 பேரும் விரும்புனீங்க, கல்யாணம் முடிச்சிட்டிங்க, பெரியவங்களுக்கு எங்களுக்கு அது தப்பாக பட்டிருக்கோம், அதனால லேட் பண்ணியிருப்போம், விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு பால் பழம் கொடுத்து அவங்க நடக்கக்கூடிய நடைமுறையை பார்க்காங்க.
சி யார் சீதாவோட மாமியார். வழக்கம் போல் விஜயா வந்து வேலையை ஆரம்பிக்காங்க. ஏங்க இந்த மீனாவையும் சீதாவையும் என்ன சொன்னீங்க? இதெல்லாம் வந்து வீட்டு சொல்ல மீறாத புள்ளைய அப்படி இப்படின்னீங்க. அவன் தங்கச்சி ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இந்த முத்து மீனாவும் ஒரு அதிகம் ஏற்பாடு பண்ணியிருக்காவா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், எனக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா, உண்மையில் தெரியாது. தெரியும் போது எனக்கு அவ்வளோ கடுப்பாச்சு அப்படிங்கும்போது, ஏங்க அவ்வளோ கடுப்பாகி தான் வெளில போனான், நான் ஏற்றுக்கிட்டேன். இந்த முத்து இப்படி தான், அவன் வந்து பொய்லாம் சொல்ல மாட்டான், யாரும் தப்பு செஞ்சாலும் கோபம் வரும், அதையும் ஏற்றுக்கிட்டேன். எப்படிங்க அவன் தெரியுமே தான், அதுக்கு என்ன கதை நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, மீனாவும் சீதாவும் சொல்லி புரிய வச்சுருப்பாங்க, அதனால் வந்திருப்பான் அப்படிங்கும்போது, அப்படி சொல்லுப்பா ஐயா புரிய வச்சாங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க இதில் ஏதோ ஒரு கதை நடந்திருக்கு, இது தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. என்ன கதை நடந்துச்சு? வேறு ஒரு கதை கிடையாது மீனா, நைட்டு என்ன சமையல் அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாருமே கடையில் தாங்க சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதிசயமாக இவங்க ரோகிணி, நான் சமைக்கிறேன் எல்லாருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீலாம் சமைக்க வேண்டாம், நீ ஒழுங்காக சமைக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, இல்லாண்டி நான் தான் சமைக்கணும்னு மனோஜ் சொன்னார், என் கையால் அவர் சாப்பிடணுமா, ஒவ்வொருத்தங்க கையில் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இல்லை, எனக்காக நீ சூப்பராக சமைச்சு தரணும்னு மனோஜ் சொல்லியிருக்காரு, மனோஜ் போல் எல்லாருக்கும் சமைக்க போகிறேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பிடணும் கையால் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தனியாக 2 பேரும் ஆக்கி சாப்பிடுங்க மீனா, நான் எல்லோரும் கடையில் வேண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருந்தார். ஆண்டி நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படிங்கும்போது, எனக்கெல்லாம் சமையல் வேண்டாம், டேய் முத்து எனக்கு சேர்த்து வேண்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு முத்து போய் எல்லோரும் சாப்பாடை கொண்டு கொடுத்துட்றாங்க. இங்கே மனோஜ் மட்டும் சீனுக்கு ரோகிணி சாப்பிட உட்காந்துருக்காரு. அங்கே ரோகிணிக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, இந்த உப்புமா போடுறது தான். அந்த உப்புமாவை கரிச்சு வச்சுருக்காங்க. மனோஜுக்கு அள்ளி போடும் போது விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. இந்த கரிஞ்சு போன உப்புமாவை தான் என் மகன் திங்கணுமா, டேய் அதெல்லாம் சாப்பிட வேண்டாம், அம்மா சாப்பாடு தரேன்டா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுக்குறாங்க. பார்த்துட்டேம்மா செமையாக இருக்குது, இந்த உப்புமாலாம் யாருமா சாப்பிடுவான். ரோகிணி தான் சொன்னால், நிறையவே புருஷன் வந்து பொண்டாட்டி பேச்சை கேட்காங்கன்னா நல்லா சமைச்சு கொடுப்பாங்களாம் வைப்பாங்களாம், அதனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சமைக்கிறேங்க அப்படின்னோடனே சரி சமை அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ கேவலமாக சமைப்பான்னு தெரிஞ்சால் நான் சொல்லியிருக்கவே மாட்டேம்மா அப்படிங்கும்போது, மனோஜ் தான் வந்து சமைக்க சொன்னோன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லாண்டி அது வந்து இங்கே பாரு, மனோஜ் சாப்பாடை சாப்பிட்டா அந்த வீட்டு பக்கத்துலேயே வரமாட்டான், இனிமேல் நீ சமைச்சா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா சிரிக்கிறாங்க. மீனா சிரிக்கிறத பார்த்துட்டு ரோகிணி சரியான கடுப்பாயிருது. என்ன மீனா ரொம்ப ஓவராக சிரிக்கிறீங்க, என்னமோ வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க, இந்த வீட்டில் எதுவுமே பொய் சொல்ல மாட்டீங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்ட எதுவும் மறைக்க மாட்டீங்க, அப்படி இப்படின்னு உங்களை சீனாக சொல்லுவாங்க, அப்படி மறைச்சிருக்கீங்க, இந்த வீட்டை ஏமாற்றிருக்கீங்க, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த வீட்டில் உள்ள ஆள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு மீனா பார்த்து சொல்கிறாங்க. முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏம்மா ரோகிணி பரவாயில்லம்மா, உங்களை மாதிரி எதுவுமே மீனா செய்யலை, மீனா செஞ்சது தன் தங்கச்சி விரும்பிய வாழ்க்கையை அமையணும்னு சொல்லி அவர் கையெழுத்தை போட்டிருக்கா, அவ்வளோதான். அது அவள் கூட பிறந்த அக்காவா அந்த இடத்துல நிற்க வேண்டிய சூழ்நிலை நின்றுருக்கா, அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நீ இந்த குடும்பத்தை எவ்வளோ நாளாக ஏமாற்றிருக்க, அதை நீ தான் உண்மையை சொல்லலை. என்ன அந்த கறிக்கடைக்காரர் வரலைன்னா அந்த கதையும் நீ இன்னும் வரைக்கும் மலேசியா பணக்கார மருமகன் கதையை ஓட்டிகிட்டே இருப்ப. மனோஜ் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம்னு கனவுகளோடு இருப்பாங்க. எங்கள் அம்மா பெரிய கோடீஸ்வரி மருமகன்னு பேத்திகிட்டு இருந்திருப்பாங்க. இது நடந்திருக்கு, இது எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பண்ணியிருக்க, நீ பண்ண கதையெல்லாம் ஒப்பிடும்போது மீனா பண்ண கதையெல்லாம் சுஜிபி அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, அப்படி சொல்லுங்கள் முத்து, இங்கே பாருங்கள் ரோகிணி, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் இது சிந்து போடாதாங்க, நினச்சதை நடத்தி காமிச்சது வந்து மீனா தான். தங்கச்சிக்கு விரும்பியமாக்கி கல்யாணம் முடிச்சு கொடுங்கன்னு நினச்சாங்க, பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. நீங்கள் அப்படி இல்லை, எல்லோரும் ஏமாற்றிருக்கீங்க, இன்றைக்கி வரைக்கும் ஏமாற்றிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது ஸ்ருதி என்ன பேசிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் செஞ்சதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்காதாங்க ரோகிணி, நீங்கள் யாரை கேட்டு எங்கள் வீட்டில் போய் பணம் வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் ஓடலை. சாப்பிட்ட எச்சிக்கையோடு திரும்பி பார்க்காங்க, என்னது இந்த ரோகிணி உங்கள் வீட்டில் போய் பணம் வாங்கினாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் ஆண்டி, எங்கள் வீட்டில் போய் ₹1 ₹2 இல்லை 2 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, வாங்கிட்டும் மேடம் சும்மா வரல, நான் பணம் வாங்கின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பாக என் மாமியார் தெரியக்கூடாதுன்னு வந்திருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்களா, சொன்னாங்க இந்த மாதிரி ரோகிணி வந்து 2 லட்சம் வாங்கியிருக்காமா, எனக்கு அதுன்னு தெரில, ஆனால் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுண்ணா அப்படிங்கும்போது, எனக்கு வந்து மீனாவை பேசும்போது தாங்கலை, அதனால தான் சொல்லிட்டேன், இல்லை நான் எதையும் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, ஆகா நம்ம வாயை கொடுத்தெல்லாம் ஆப்பு வாங்கி நம்மளே ஆப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. இங்கே போச்சு அவள் பார்க்காங்க, போச்சு ரன்னா கொடூரமாக இருக்காங்க. உடனே அத்தை அப்படிங்கிறாங்க, அத்தைன்னு கூப்பிட்றாத அப்படிங்கிறாங்க.
நீ எதுக்கு அங்கே போய் பணம் வாங்கினேன்? நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ அறிஞ்சவங்ககிட்டயோ உற்றார்கிட்டயோ உறவினர்கிட்டயோ பணத்தை வாங்கிட்டு வந்து அவ்வளோதான். எனக்கு ரொம்ப அது அசிங்கமாக போயிடும், சங்கடமாக போயிரும்னு சொன்னோம்ல. நீ எப்படி என் சம்மந்திட்டு வாங்கலாம்? அப்படிங்கும்போது அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தானே உனக்கு என்ன வேண்டியவங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி என் சிஸ்டர் மாதிரி தானே, ஸ்ருதியோட அம்மா எனக்கு அம்மா மாதிரி தானே, அதான் வாங்கினேன் அப்படிங்கும்போது வாங்கியிருக்கல, அவங்க ஒன்று 3வது மனுஷன் தானே சொல்லியிருக்காங்க, நீ எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணுறாங்க. சம்மந்தி நான் விஜயா பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாரை கேட்டு ரோகிணி பணம் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது ஆஹா தெரிஞ்சிட்டு போலையா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி நான் கொடுக்கல, வீடு தேடி வந்து படம் கேட்கும்போது நான் நினச்ச முடியும், நானும் நம்ம சொந்தக்காரங்க தானே கொடுத்தேன், வேறு என்ன சம்மந்தி வேறு என்ன வரியா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி எனக்கு இதனால் எனக்கு சங்கடம் தான், உங்கள் முன்னாடி நான் எப்படி ஏறெடுத்து வைப்பேன், இந்த ரோகிணிக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்களே, ரோகிணி நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. இங்கே அங்கே ஸ்ருதியோட அம்மா சிரிச்சுக்கிறாங்க. இதுக்கு தானே நானே வந்து ஸ்ருதிகிட்ட சொன்னேன், எப்படினாலும் ஸ்ருதிகிட்ட சொன்னால் கடுப்பில் பேசிடுவாங்க, இதுக்கு தானே ஸ்ருதிகிட்டே போட்டு கொடுத்தேன், சரி வரட்டும் குட்டம் குழம்பட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே விஜயா எச்சி கையோட ரோகிணியை பலாருன்னு வாங்குதாங்க. விஜயா விடுங்க இங்கே விடவா, பணக்காரன்னு சொல்லி தான் ஏமாற்றலையான்னு பார்த்தா நம்ம சொந்தக்காரங்கிட்ட போய் பணம் வாங்கியிருக்கா, அதுவும் ஸ்ருதி அம்மாட்ட போய் பணம் வாங்கியிருக்கா. நான் எப்படிங்க நான் வந்து அவங்க முன்னாடி நான் வந்து தோரணை வருவேன், அந்த பணத்தை என்னடி செஞ்சு அப்படிங்கும்போது வேலை கை எடுங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன திமிரு வருது அப்படிங்க, அந்த பணத்தை உங்கள்கிட்ட தந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அந்த 2 லட்சமாக என்கிட்ட தந்தேன், 1 லட்சம் தான் தந்திருக்கேன், மீதி 1 லட்சம் தங்க அப்படிங்கும்போது ரோகிணி திருன்னு முடிக்காங்க. ஆகா இன்னும் 1 லட்சத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டி அந்த 1 லட்ச ரூபா பணத்தை பீரோவில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எட்டுவா அப்படிங்கிறாங்க. போய் தேடி பார்க்காங்க, பணம் இருந்தால் தானே வரும், பணத்தை தான் முருகன்ட்ட கொடுத்தாச்சா. இங்கே பீரோவில் தேடி பார்க்காங்க, பணமே இல்லை, பணம் தான் கிடையாத மாதிரி. என்ன மனோஜ் இங்கே சொல்லுதாரேம்மா பீரோலாம் பணம் அந்த மாதிரி இல்லை, நான் கூட பீரோவில் இப்போ ஒரு பொருள் எடுக்க பார்த்தேன், இது ரோகிணி என்னத்தை எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி உள்ள பார்க்காங்க, பணமே இல்லை. ரோகிணி பணத்தைங்க அப்படிங்கும்போது எங்கள் மனோஜ் இங்கே தான் பணத்தை வச்சேன் காணலை அப்படிங்கும்போது நம்ம 2 பேரும் தான் இருக்கோம், நம்ம ரூமில் வேறு யாரும் வர்றது கிடையாது, எப்படி பணம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது உள்ள மனோஜ் உண்மையிலே இங்கே தான் வச்சேன் அப்படி இப்படின்னு சமாளிக்காங்க. மனோஜ் உள்ளேருந்தேம்மா பீரோவில் தான் பணத்தை 1 லட்ச ரூபா வச்சேங்க, ஆனால் பீரோலெலாம் இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது மீனாவை பார்க்காங்க விஜயா. சொன்னேன் என்ன மீனாவை பார்க்குங்க, மீனா முன்னாடி எல்லா ரூமையும் பெருக்குவா இப்போ நான் மனோஜ் ரொம்ப பெருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கமே போகமாட்டா, அப்படி பணம் போச்சுன்னு கூட மீனாவை சொல்ல முடியாது. உண்மையிலே இவ்வளோ ஃப்ராடு பண்ணவங்க பணம் வைக்காமே வச்சோம்னு சொன்னால் நீங்கள் நம்ப தானே போகிறீங்க அப்படிங்கும்போது சரியான கோவம் வந்துடுது. ரோகிணி உண்மையிலே பணத்தை வச்சியா வைக்கலையா அப்படிங்கும்போது ஆண்டி நான் உண்மையிலே வச்சேன் அப்படின்னு கள்ளச்சைத்தியம் பண்ணுதாங்க. இங்கே மனோஜ் சொல்லுதாரு, ரோகிணி நீ உண்மையிலே வச்சியா, 1 லட்ச ரூபாயை பத்திரமா வைக்க வேண்டாமா, இல்லை ஏன்ட்ட கூட இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நீ உனக்கு இருக்கா பணம் இருக்குன்னு தெரிஞ்சால் நீனே தூக்கிட்டு ஓடிருப்பியோ அப்படிங்கிறாங்க. டேய் என் பொண்டாட்டி பணம் ஏமாண்டா அப்படிங்கிறாங்க. என்னத்தையோ பண்ணு, முதல்ல வந்து பணத்தை கேட்கலன்னா உன் பொண்டாட்டியை ஒரு பேப்பர் எழுதி கொடுக்க சொல்லு, நான் வேணா அருண்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே உன் ஜோலப்பாடி காய்ச்சட்டக்காரன் இருக்கான் அவன்கிட்ட சொல்லணும் கிலோ அப்படிங்கிறாங்க. யார் விஜயா. உடனே முத்து சொல்கிறாரு, முதல்ல பணம் போச்சா போகலான்னு கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கூட வேலை பார்க்குற அவர்கிட்ட சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் அடித்து வர சொல்லியிருந்தாங்க. அவர் வந்துட்டு என்னம்மா 1 லட்ச ரூபா காங்கலைங்க ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. பார்த்துட்டு ஏம்மா நீ சொல்லுதெல்லாம் போய் சொன்ன மாதிரி இருக்குது, பணம் காங்கலை அப்படின்னா காங்காத ஆட்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அதை நாங்கள் பார்த்துருக்கோம், ஏமாத்தாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. விஜயா சொல்லுதாங்க, யாரோ ஒரு ஆள் வந்து நீ பணத்தையே ஏமாந்துருக்க மாட்டேன் பொய் சொல்லுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளவு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வீட்டில் அப்படிங்கும்போது மீனா பேச ஆரம்பிக்காங்க. என்ன ரோகிணி என்னையை வந்து என் வீட்டுக்கார்ட்ட வந்து என் சித்தா கல்யாணம் செஞ்சது சொல்லலாம் வைக்கலன்னு சொல்லி பெருசாக பேசுனீங்க, உங்கள் வாயிலேருந்து வர்றது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் போல், இல்லை பூரா உண்மையா, இப்போ விசாரிக்க வந்த காய்ச்சட்டக்காரர் கூட உங்களை மொசரக்கட்டையிலே துப்பிட்டு போனாப்புலையே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஒன்றும் பேச முடியல, இப்படி நிற்காங்க. உடனே மீனாட்ட சொல்லுதாங்க விஜயா, நான் கொண்டு வந்த மருமக சரி கிடையாது, அதனால் நான் உன்ட்டெல்லாம் வந்து கவர்ந்துட்டுங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்பா யார் எது பண்ணாலும் மீனாவை தான் எனக்கு அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, முதல்ல கையை கழுவு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. நேராக அண்ணாமலை போகிறாங்க. விஜயா முதல்ல எச்சு கையை கழுவு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு தெரிய வருது நம்ம இன்னும் கை கழுவலன்னு சொல்லிட்டு கையை கழுவுதாங்க. கழுவிட்டு வந்து ரொம்ப கோபமாக உட்காந்துட்ருக்காங்க. எங்கள் மனோஜ் வாழ்க்கையை நானே வம்பாக்கிட்டேங்க, இந்த ரோஹிணி ஒன்றான ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறாங்க. விஜயா உனக்கு இப்போ தான் தெரியும், எனக்கும் முத்துக்கும் கல்யாணம் ஆன புதுசுலேயே தெரியும், நான் முத்துகிட்ட சொல்லிட்டேன், அவன் விரும்பி கட்டியிருக்கான், நம்ம அதனால் எதுவுமே பேச வேண்டாம் முத்து அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, எங்க அவள் பணக்காரி இல்லைன்னு தெரியுமா, நீங்கள் அப்போ தெரிஞ்சோன்னா உங்களுக்கு ஷாக்காகிருப்பீங்களா அப்படிங்கும்போது, விஜயா நான் வந்து மனோஜுக்கு பணக்காரியை கட்டி வைக்கணும்னு நினைக்கல, மனோஜுக்கு பிடிச்சமான ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன், நீ பண்ணி வச்ச, சொந்தமாக பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லி இந்த வீட்டில் சீனு போட்டு கிடந்துச்சு,
அப்போ தான் எனக்கும் முத்துக்கும் தெரிய வந்துச்சு, அது சொந்தமான பார்லரில் ஓனர் என்னார் அப்படின்னு தெரிய வந்துச்சு. முத்து தான் என்கிட்ட சொன்னான். நானும் அதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் பலமுறை அது பொண்ணு வந்து சீன் போடையில் நானும் சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு நினச்சேன். முத்துவும் சொல்ல போகிறோம்பா அப்படிங்கும்போது, எப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அந்த பிள்ளை பார்லர் ஓனர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதனால் எங்களுக்கு எந்த ஏமாற்றமும் தெரியல. நீ பெருசாக நினச்சா நீனும் மனோஜும், அதனால் எனக்கு தெரியுது அப்படிங்கும்போது, ஏங்க அது சொல்லுறது தப்பாக நினைக்காதீங்க, நீ கோவப்படாதீங்க, மனோஜுக்கு பேசாமல் வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஒரு பணக்காரியை பார்த்து அப்படிங்கும்போது, விஜயா பணக்காரியை கழட்டினா வாழ்க்கையெல்லாம் சரியாயிருமா அப்படிங்கிறான். ஆமாங்க, மனோஜ் பெரிய ஆள் ஆயிடுவான், வாழ்க்கையே மாறிடும் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு பொண்ணு பாரு, நானும் ஒரு பணக்காரியை பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்கேன், ஏன் வாழ்க்கையை மாறிடும்லா அப்படிங்கும்போது, ஏங்க நீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான். ஏன் மனோஜ் கல்யாணம் முடிக்க நான் முடிக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் வாலிப பையங்க அப்படிங்கிறாங்க. நானும் வாலிப நான் மாறிக்கிறேன் முடிய முத்து அப்படின்ட்டு வெளில வராங்க. உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு வேறு இடத்துல கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும்னு சொல்ல மாதிரி அம்மா பேசிகிட்டு இருக்கா, வசதியான இடத்துல கல்யாணம் முடித்தா வேறு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு, அதான் நானும் ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் முடிக்க போகிறேன்ப்பா, நல்ல பொண்ணு தான் சொல்லு, இன்னும் கார் ஓட்டு தான் நல்ல இடத்துக்கு வரேன், ஏன்னா அது நல்லா இருக்கும்ல கரெக்டாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிச்சிட்டேப்பா அதான்ப்பா சரியாக இருக்கும், நீ வேறு இடத்துல கல்யாணம் முடிப்பா, அப்பமா நீ நிம்மதியாக இருக்கான்னு பார்ப்போம்பா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் அப்படிங்கும்போது, டேய் பாயை பற்றிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரூம் போவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களாம் இப்படி ஏதாவது கல்யாணம் முடிக்கணும்னு போனால் என்னங்க நடக்கும், ரொம்ப சங்கடமாகிப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் கல்யாணம் முடிச்ச சங்கடமாகாதா, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, மனோஜுக்கு பஞ்சாதி அவள் தான், என்ன இருக்கிறத வச்சு வாழ சொல்லு, அதுபோக அந்த கடைக்கு ரோஹிணி போகக்கூடாது வைக்கலான்னு சொல்லாத, அவங்க போகட்டும் வைக்கட்டும், முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை செய்யட்டும், என்ன எனக்கு தர வேண்டிய பணம் எதுவும் தர வேண்டாம், ஆனால் கடனை பூரா அடைக்க சொல்லு, கடன்காரங்க பூரா என்னை தேடி பார்க்கில் வந்தே சொல்லுதாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் என்கிட்ட பணத்தை வேண்டி தரமாட்டாங்காரு, அவருக்கு இப்போ நல்ல காசு இருக்குது, சந்தோஷம் மாதம் மாதம் அனுப்புதார், அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கும் தரமாட்டேக்காரு அப்படின்னு சொல்லுதாப்புல. அதுபோக கடையிலையும் லாபம் வருது, நான் கணக்கு பார்க்கும்போது தான் தெரியுது, மாதம் மாதம் யார் இப்படி போனாலும் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா லாபம் கிடைக்கி, இந்த பணத்தில் அவன் என்ன செய்தான், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடை வச்சுட்டான், இந்த ஒரு வருஷம் உள்ள பணத்தை என்ன செஞ்சான் அப்படிங்கும்போது விஜயா முடிக்கிறாங்க. ஏங்க ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் கிடைக்குமா அப்படிங்கிறான். ஆமாம் விஜயா, மாதத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபானா 10 மாதம்னா 30 லட்ச ரூபா ஆச்சு, 36 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும், சரி ஒரு 6 லட்ச ரூபாயை செலவு பண்ணணும்னு வைக்கிட்டுமே, மீதி 30 லட்சம் எங்கே அப்படிங்கும்போது, அப்போ தான் விஜயாவுக்கு போடுறது நேராக மனோஜ் வராங்க. டேய் மனோஜ், கடையில் உள்ள பணத்தில் என்னடா செஞ்சேன் அப்படிங்கும்போதுமா, கடையில் உள்ள பணம்னா அப்பா தானே வர சொல்ல பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான் வர சொல்ல பார்க்கும்போது பார்த்துருக்காரு, லாபம் மட்டும் மாதம் 3 லட்ச ரூபா அசால்ட்டாக வருதாமே, அந்த பணத்தை நீ என்னடா செஞ்ச, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கடை வச்சுருக்க அப்படிங்கும்போது மனோஜ் செதுன்னு முடிக்காரு. அப்போ தான் ரோகிணிக்கும் அது படுது. மனோஜ் அப்போ அந்த பணத்தில் என்ன செஞ்சீங்க அப்படிங்கும்போது, இல்லை ரோகிணி அது வந்து இது வந்து அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தெரியுது பணத்தை வச்சு கேம் விளையாடிருக்காரு. அப்போ இது தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி சரியான கோவத்தில் மனோஜை போட்டு வலுன்னு வழுக்காங்க. மனோஜ் மேலே நீ எப்படி கை வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, பார்த்தீங்களா ஆண்டி இவ்வளோ பண்ணியிருக்காரு, அந்த பணமே நானும் இல்லை வருமானமே வரல நினச்சிட்ருக்கேன், ஆனால் இவ்வளோ பணம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சந்தோஷம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது, என்னம்மா சொல்லுமா ரோகிணி அப்படிங்கிறாங்க. என் புருஷன் எப்படிலாம் பண்ணாரானே உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, ஏம்மா நான் எவ்வளோவா சொன்னேன், மனோஜ் வந்து டைரெக்டாக முன்னேறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், சினிமாவில் வர ஒரு பாட்டில் முன்னேற மாதிரி முன்னேறணும்னா நம்ம வந்து டபுள் கேம் ஆடினா தான் முடியும் அப்படின்னு தான் அப்படி பண்ணேன், நான் எவ்வளோவா சொல்லி பார்த்தோம்மா கேட்கல, மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இழந்திருப்பாம்மா, ஒன்றுமே இல்லாத போதும் வெறும் 10 ரூபாயோட வருவான், இப்போ பல லட்ச ரூபா என் கைக்குள்ளே ஒரே நாளில் வரணும்னு நினைக்காமா, நான் சொல்லி கேட்கல, ஆனால் அவன் தான் அதை செய்கிறாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மொட்டை சந்தோஷம் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கும்போது, என் கூட அவன் வருவான் போவான்னுக்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. டேய் மனோஜ், இனிமேல் கடை பக்கத்துலேயே நீனும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இனிமேல் கடை பக்கத்தில் மனோஜ் வரக்கூடாது, ரோஹிணி வரக்கூடாது, நீங்கள் தான் கடையை நடத்தணும் அப்படிங்கும்போது, விஜயா புதன்கிழமை ஒரு நாள் நான் வெளியே போண்டியிருக்கோம் பள்ளிக்கூடத்துக்கு, நீ புதன்கிழமை மட்டும் நீ வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக அண்ணாமலை போகிறாங்க. சாவியை கொண்டு அசோக்கிட்ட கொடுக்காங்க. அசோக் சொல்கிறாங்க, மனோஜ் சார் வரலையா அப்படிங்கும்போது, இன்னும் நான் தான் வருவேன்பா, அவன் கணக்கு வழக்கு சரியாக வந்து பண்ண மாட்டேங்கான், கடையை நட்டத்தில் கொண்டு விட்ருவான் உங்களுக்கு, அது பூரா கடன்காரங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, ஆமாம் சார் கடன்காரங்களாம் வந்து கேட்காங்க, பேசாமல் நாங்களே கடையை நாங்கள் கடன்காரங்களே சேர்ந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சம்பளம் தரணும்னு என்கிட்டலாம் பேசினாங்க அப்படிங்கும்போது, கடை நம்ம சங்கடப்பட்டு நம்ம ஒட்டுமொத்த பணத்தில் ஆரம்பிச்சது, இது வீணாக பெறப்படாத அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்துக்கு கால் பண்ணிட்டு, முத்து எங்கடா இருக்குது அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கம்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, கடன்காரங்க கொஞ்சம் பேசணும். எந்த கடன்காரங்கப்பா அப்படிங்கும்போது, மனோஜ் கடை வாங்கி வச்சுருக்காங்களோ அவங்களாம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து போய் பேசி பார்க்காரு, நடக்கலை. முருகேசனுங்கிறவர் பெரிய ஆள், அவர் சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு நினைக்காரு முத்து, இல்லைன்னா அரசியல்வாதி சொன்னால் கேட்பாங்களா அப்படின்ட்டு நினைக்கும் போது, அரசியல்வாதிட்ட போயிடுவான்னு சொல்லிட்டு நேராக அரசியல்வாதிட்ட போகிறாங்க.
அரசியல்வாதி எல்லா கடன்காரங்களும் கூப்பிட்டு பேசுகிறாங்க ஃபோனில். இந்த மாதிரி முத்துராம தம்பி ஏன்னாச்சும் உங்களுக்கு கடன் தரணும் அப்படிங்கும்போது மனோஜை பற்றி ஏகப்பட்டது சொல்லுதாங்க. சார் வருஷ கணக்கில் பணம் தரலை சார், எங்களை சப்டியூர் ஆக்கணும்னு சொல்லி பொருளும் தரலாம் வைக்கல, கேட்கும் போதெல்லாம் எட்டி விட்டு பேசுகிறாரு. பாம்பேக்கார் முதலாளிகிட்ட பேசினா இவரும் மனோஜன் தரணும், எனக்கு தெரிஞ்ச முதலாளிங்காரு, பொருள் வர மாட்டாங்க, ஒன்றும் வர மாட்டாங்க. இப்போ நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கும்போது தம்பி பாருங்கள், இது வரைக்கும் நான் வரல, இந்த முத்து தம்பிக்காக நான் பேசுகிறேன். ஏன்னா மாதம் கிடைக்கிறத உங்களை 5 பேரையும் கூப்பிட்டு தந்துடுவார், இடைஞ்ச பண்ணக்கூடாது ஏன்னா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி தலைவர் அப்படின்றாங்க. அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை சரிப்பா மாதம் வர லாபத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. அண்ணாமலையே கடை நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட 10 மாதம் நடத்தாரு. கடன் எல்லாத்தையுமே அண்ணாமலை செட்டில் பண்ணிடுறாங்க. செட்டில் பண்ணோன்னே வீட்டில் வந்து சந்தோஷமாக அண்ணாமலை சொல்லுவாங்க, விஜயா மனோஜ் கடன் பூரா சரியாகி போச்சு அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, அப்போ கடை சாவி ஏண்டதாங்கப்பா, இன்னிலேருந்து நான் நடத்துகிறேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, கடனை பூரா அடைச்சது அப்பா ரொம்ப சரியாக வந்து கடன்காரெல்லாம் கூப்பிட்டு சரி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் மட்டும் இது பண்ணல, அதுக்கு மூல காரணமே முத்து தான் எல்லா கடன்காரங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச தலைவரை வச்சு பேசி நம்ம கொடுக்க அசலை வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசலை வாங்கிட்டாங்க, அதனால தான் கடன் சரியாச்சு அப்படிங்கும்போது எப்பா இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் உதவி பண்ணிக்கிங்க, அதோட போட்டிக்கிட்டுங்க, கடைச வேண்டுதாங்க அப்படிங்கும்போது மனோஜ் சொல்லுவது தப்பாக நினைக்காத, கடைக்கு மேலே இன்னொரு கடையும் வருது அப்படிங்கும்போது என்னப்பா நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு இன்னொரு கிளை வருதா அப்படிங்கிறாங்க. கிளையும் வரல, ஒன்றும் வரல, மேலே ரெஸ்டாரண்ட் வருது, ரவி வைக்க போகிறான் அப்படிங்கும்போது என்னப்பா கடை ஓனர்னா என்கிட்ட நீ ஒரு வாரத்தை கூட கேட்கல அப்படிங்கும்போது முத்து சிரிக்கார், டேய் நீ என்றைக்கு அப்பாவுக்கு பணம் கொடுத்தாம ஏமாத்துறீங்க அன்றைக்கிலேருந்து ஓனர் அப்பா, இனிமேல் எப்போவுமே அப்பா தான் ஓனர். என்ன அப்பா இருந்தால் தான் ரவி மேலே கடை வைக்க முடியும், இல்லைன்னா நீ ரவிகிட்ட ஆக்டிவிட்டி பேசி கடை கூடாதுன்னு சொல்லுவ அப்படிங்கும்போது ரவி எப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா நீனும் ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு அங்கங்கே அலையுத, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு ஃபர்னிச்சர் கடை சொந்த கடை தானே, மாடி சும்மா தானே இருக்குது, மாடியில் நீ எப்படி செய்யணுமோ அப்படி பண்ணி அதில் ரெஸ்டாரண்ட் ஆரம்பி அப்படிங்கும்போது ரவி இல்லைப்பா இல்லை அங்கே தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கும் வேறு வழி இல்லை, சரி ரைட்டு அண்ணாமலை சொல்லுது நம்ம ஏதாவது சொன்னோம்னா எதுவும் சொல்லுவாருன்ட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. ஏம்மா நீ சொல்லுமா அந்த கடையை எனக்கு வாங்கி கொடுமா அப்படிங்கிறாங்க. நான் என்னடா சொல்கிறது, இவ்வளோ நாள் நான் வந்தது பூரா நீ வம்பாக்கியிருக்க, உங்கள் அப்பாட்டெலாம் எதுவும் எனக்கு பேச முடியாது, நீ நல்லா இருக்குன்னு நினைப்பேன், ஆனால் நீனே நினச்சிக்கிட்ட கெடுத்துக்கிட்ட, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு போயிடுறாங்க. ரோகிணி ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. சரி ரைட்டு இவர்கிட்டருந்து நம்ம கடை வாங்கினா வேறு வழி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஓனர் இருப்பார்ல ஃபர்னிச்சர் கடை ஓனரு, அவரை பார்க்க ரோகிணி போகிறாங்க மறுநாள் காலையில். ஏம்மா உங்களை எங்கேயோ பார்த்த மாட்டிருக்கேன் அப்படிங்கும்போது உங்கள் ஃபர்னிச்சர் கடை வாங்க நாங்கள் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி ரைட்டு நல்லபடியாக போதாப்பா அப்படிங்கிற, நல்லபடியாக போகுது அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் எங்களுக்கு எழுதி தரும் போதே ஒரு வார்த்தையை சேர்த்திய, இந்த மாதிரி நீங்கள் வந்து வியாபாரத்தில் வந்து மக்களுக்கு இடைஞ்ச பண்ணீங்கன்னா மறுபடியும் நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் அந்த கடையை நீங்களே எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது எதுக்குமா கடை ஒழுங்காக தான் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் வச்சுருக்க கடையை எடுக்கணும் நீ வந்து சொல்ல வந்திருக்கியம்மா அப்படிங்கும்போது கடை இப்போ எங்ககிட்ட இல்லை, எங்கள் மாமா நடத்துது அப்படிங்கிறாங்க. சரி எங்கள் மாமா எப்படிமா நடத்து, நீங்கள் தான் நடத்திய அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மாமா பணத்தை வச்சு தான் நாங்கள் ஏமாற்றிக்கிட்டு எங்கள் அப்பா பணம்னு சொல்லி கடை ஆரம்பித்தோம், அது எங்கள் வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இப்போ எங்கள் மாமாவே நடத்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ வந்து அந்த கடை எனக்கு வரணும்னா நீங்கள் அந்த கடையை எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கும்போதேம்மா அதெல்லாம் ஆகிக்கூடாது, முத்தப்பா தான் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணியிருந்தாங்க. முத்துக்கு கால் பண்ணோன்னே ரோகிணி தெரித்து ஓடிடுதாங்க. உடனே நடந்ததை அண்ணாமலை சொல்லுதாங்க, எப்பா ரோகிணி அங்கே போயிருக்காங்க, போய் கடையை எழுதி கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சிரிக்கார். டே முத்து மனோஜிலேருந்து ஒரு வகையில் கூட என்ன செய்யலை, அந்த ரோகிணி மாறலை, என்னத்தை பண்ணாலும் ரோகிணி குணத்தை அந்த பிள்ளை காமிச்சிட்ருக்கு, அது காமிச்சிட்டு இருக்கட்டும், மேலே ரவியை கடை ஆரம்பிக்க சொல்லணும்னா ரவியை கடை ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. ரவி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு டேட்டுன்னு சொல்லி போஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே இது பண்ணுறாங்க. அப்போ இது வந்து வாசனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக வைப்பார் அப்படி இப்படின்னு பார்த்தா ஃபர்னிச்சர் கடை மாடியிலே கொண்டு வச்சுருக்காப்புல, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி கூட்டம் வரும் வைக்கும், நீங்கள் எப்படி முன்னேற முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டே சொல்லுதாங்க. உடனே ரவி சொல்லுதார், எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை அவங்க வருவாங்க, வியாபாரம் குறையவே குறையாது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் யாரும் சாட மாட்டாங்க, ரொம்ப பார்க்க வந்து காஸ்ட்லியாக தெரிஞ்ச மாதிரி தெரியணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது, உண்மையிலே ருசியாக இருந்தால் எங்கேனாலும் சாப்பிடுவாங்க, ரவி நீ ஆரோக்கியமாக கொடு, கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்துக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து கோடிக்கணக்கில் சாப்பிட்டு மாப்பிள்ளையே ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக்கிற போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கடை திறப்பில் வந்து அப்போ அண்ணாமலை சொல்லுவாங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரன் யாரும் ஆக முடியாது, இப்படி தான் ஆக முடியும், இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆனவங்க எல்லாமே ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு தொழில் பண்ணி வந்தவங்க தான், அதே மாதிரி ஒரு நாள் ரவி பெரிய ஆளாக வருவான் அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாரு,
எப்பா நானே லட்சக்கணக்கில் போட்டு ஃபர்னிச்சர் கடை ஆரம்பித்தேன், என்னாலே பெரிய ஆளாக வர முடியல, இந்த ரவி மட்டும் பெரிய ஆளாக வந்துடுவானோ அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாங்க, ஓ டேய் மனோஜ், உன்ன மாதிரி வந்து பேராசைப்பட்டு வாயை பிளக்கிறவன் நான் கிடையாது. உழைப்பை நம்பி இறங்குறவன் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாகுவேன். ஆனால் அது ரொம்ப நாள் ஆகும், அதனால் நீ பார்த்துட்டு தான் இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதியோட அப்பா கிளம்பலாம் சுருதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுருதி, இப்படி இது எங்கள் கடை, நீங்கள் சுதான்னு சொல்கிறதுக்கு பதிலாக சுருதின்னு சொல்லிட்டீங்க, ஏம்மா உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. சுதா வந்து ரொம்ப கடுப்பில் வாசகனோட அந்த கடையை விட்டு வெளியேறுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.